டேய் சிவா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பிசினஸ்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது. என்னடா 4 பேரும் கூட்டமா வந்திருக்கீங்க? நீ எப்போ ஊருக்கு வந்த? சொல்லவே இல்லை. நாங்க வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுதுடா. டேய் என்னடா சொல்ற? வெளியே வரவே இல்லை. கொஞ்சம் வேலையா இருந்தாச்சு. டேய் திடீர்னு கும்பலோட வந்திருக்க, என்ன கதை? அது ஒன்றும் இல்லை, இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணணும். என்னடா ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறியா? சாச்சா சும்மா கண்டுபிடி. ஏய் கல்யாணமாடா? ஆமாண்டா. உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? என்னடா சொல்றீங்க? ஆமாடா, நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சு. கோச்சிக்காதரா, உண்மையிலேயே யாரையுமே கூப்பிட முடியல. அது மட்டும் இல்லை, வந்து கொஞ்ச நாளே அது இதுன்னு நிறையா மாறி மாறி போய் சஞ்சய்க்கு மட்டும்தான் நாங்கள் கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா திடீர்னு எனக்கும் சஞ்சய்க்கும் கார்த்திக்கும் 3 பேருக்குமே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. கார்த்திக்குக்காக பேசி வச்சது ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை. சடனாக எல்லாமே நடந்துருச்சு. என்னடா இப்படி ஒரு ஷாக்கான நியூஸை சொல்லிட்டு இருக்க? 3 பேருக்கும் ஒரே நாளில் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா? ஆமாண்டா. சரி, இப்போ என்ன கல்யாண பத்திரிக்கை நான் தனித்தனியாக அடிக்கணுமா? எனக்கு டேட்டு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லு, நான் அடிச்சு தரேன். எங்கள் 3 பேருக்கும் ஒரே நாள்லயே தான் கல்யாணம். என்னடா சொல்ற? உண்மையாவே வா? ஆமாம். அண்ணா தொண்ணு பேசாமல் வாங்க, நான் பத்திரிக்கை அடிக்க. டேய் இந்த வரேன்டா. சரி வாங்க, நான் வந்து டிசைன் காட்டுறேன், பார்த்துக்கிட்டே இரு. பத்திரிக்கை பார்த்தோன்னே எல்லாம் மிரண்டுருவாங்க, அந்த அளவுக்கு இப்போ அடிக்கிறோம், டிசைன் பண்ணுறோம். சரி வா, நீ தான் எனக்கு பார்த்து அடிச்சு கொடுக்கணும். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வா. டேய் நான் வீட்லேயே இருந்திருப்பேன்டா. ஏன் என்னாச்சு உனக்கு? நீ தனியாகவே இருக்கேன் தான் நான் உன்னை இழுத்துட்டு வந்தேனே. எனக்கு வெளியில் எங்கேயும் வரதுக்கு பிடிக்கல. எனக்கு என்னடா பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனையும், கொஞ்சம் தலைவலி. ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. 1 வாரமாகவே நீ இப்படி தான் இருக்க. கொஞ்சம் கூட நீ பண்ணுறது சரியில்லை. என்னதான் நடக்குது? என்னதான் உன் பிரச்சனை? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிற. டேய் ஒன்றுமே இல்லைடா, நீ மறைக்கிறது எனக்கு தெரியும். வீட்டுக்கு போய் நம்ம பேசிப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரியான வில்லேஜுக்கெலாம் வந்திருக்கீங்களா? இல்லையா அண்ணே, இந்த மாதிரிலாம் வில்லேஜுக்கெலாம் நாங்கள் வந்ததே கிடையாது. நாங்கள் சென்னையிலே தான் இருப்போம். ஏன்னா இங்கே எங்களுக்கு யாருமே தெரியாது, அதனால நாங்கள் இங்கே வரமாட்டோம். அப்புறம் நீ வாங்க போங்கன்னு தயவு செஞ்சு என்னை கூப்பிடாத. ஒன்று என்ன மதுன்னு கூப்பிடு, ஓகேவா? இல்லைன்னா வாடி போனே நார்மலாக கூப்பிடு. நான் சரி அப்போ மதுனே கூப்பிடுறேன். உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு ஆரம்பத்திலே நினச்சேன், இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. நீ எங்கம்மா என்ன பார்த்தீங்க? ஒரு தடவை உன் கம்பெனியில் ஏதோ பிரச்சனை வந்தப்போ நீ வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து பேசுனீல, அப்போ நான் டிவி நியூஸில் பார்த்தேன். ஆமாம், அப்போ கூட சிவா சஞ்சயை கூட நான் பார்த்தேன். யார் நீ கூப்பிட வரவே மாட்டேன்ட்டா, மாடை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டா. அம்மா நீங்கள் 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க? எப்படி உங்களுக்குள்ள இந்த ஃபீலிங் ஸ்டார்ட் ஆனிச்சு? எது ஃபீலிங்ஸா? ஸ்டார்டிங்கில் உங்கள் மாமா மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. உங்கள் மாமாவை பார்த்தாலே எனக்கு கோவமாக வரும். அவர் எப்படி சொல்கிறது, என்னை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு செம்ம டென்ஷனாக ஆகும். அப்போல்லாம் எனக்கு எங்களுக்கு எப்படி சொல்கிறது, எங்கள் அக்கா, வீடு, கம்பெனி, இதுதான் லைஃப், ஓகேவா? ஏன்னா அம்மா அப்பா அவங்கெல்லாம் கிடையாது, அக்கா தான் எல்லாமே. அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ட்டு நாங்கள் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்போம். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு, உங்கள் மாமா வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாரோ, அவங்க மாமாவை கூப்பிட்டு நான் திட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து உங்கள் மாமா என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கும் மன கஷ்டமாயிடுச்சு, ஐயோ நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. அப்புறம் எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. சரி நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் மட்டும் எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அது வந்து லவ்வா மாதிரி அது நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது அக்காவுக்கு தெரிஞ்சு, அக்கா அப்புறம் என்னை கூப்பிட்டு அது அப்படியே நன்மை ஆகி அப்புறம் லாஸ்ட்டில் ஊருக்கு வந்து இப்போ நிச்சயமே ஆயிடுச்சு எங்களுக்கு. உங்கள் கதையில் எல்லாமே சீக்கிரமாக நடந்த மாதிரி இருக்குது. ஆமாம், எல்லாமே சீக்கிரமாக தான் நடந்துச்சு. என்னால் இப்போ வரையுமே எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதே நம்பவே முடியலை. இல்லை நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு வேறு வேலை இல்லடி, அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருப்பியாடி. இப்போ நீ என்ன பண்ணுறது? திங்கிறதுக்காக தானே செஞ்சு வச்சுருக்காங்க, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா பாவம் தானே. சரி தின்னு. நாங்கள் இங்கே வரும்போது எங்களுக்கு தெரியவே தெரியாது மாதிரி கார்த்திக் சாருக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் உனக்கும் கார்த்திக் சாருக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு.
எங்களுக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியவே தெரியாது. சஞ்சய் கூட என்கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை தெரியுமா? ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி நீ வந்து சமைச்சிருக்கியா? நான் சமைப்பேம்மா, ஆனால் வந்து எனக்கு அதிகமாக வேலை இருக்கும், அதனால் வீட்டில் நான் சமைக்க முடியாது. அதனால் தங்கச்சிங்க வீட்டில் இருப்பாள். மது வந்து ஆஃபீஸ்க்கு வர மாட்டாள், அவள் வீட்டில் இருந்தே வேலை பார்ப்பா. அதனால் வந்து அவள் சாப்பாடு ஒரு நேரம் செஞ்சு வச்சுருவா. இல்லைனா எங்களுக்கு தெரிஞ்ச அன்றைக்கி கூட ஒரு ஆண்டி வந்திருந்தாங்களே, நிலாவோட அம்மா, அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆள் வச்சு தான் சாப்பாடு செஞ்சு சமைச்சிட்டு இருந்தோம். எனக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து என்னடா வீட்டில் திடீர்னு இப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் அம்மா வந்து சொன்னாங்க, அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சா, அதனால் சரி அப்படின்னு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மாமாக்கிட்டேயும் சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சு. திடீர்னு பார்த்தா எங்களுக்கு நாங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தோம்ல மாமா, சஞ்சய் மாமா வீட்டுக்கு, அப்போ கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது சஞ்சய் மாமாவுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்ட்டு. திடீர்னு வந்து பார்க்குறோம், அத்தை சொல்கிறாங்க அது மாதிரி என்கேஜ்மெண்ட்டு அப்படின்ட்டு. எனக்கும் செம்ம ஹாப்பி. ஐயோ நம்ம 3 பேரும் இப்போ நம்ம ஒரே வீட்டுக்கு போகிறோம், அது இல்லாமல் நீ என் ஃப்ரெண்டு வேற, இப்போ ஜாலியாக இருக்க போகுது. ஓ, அப்போ உனக்கு லவ்லாம் கிடையாதா? இல்லை லவ்வெல்லாம் நாங்கள் பண்ணல. நான் யாருமே இது வரைக்கும் லவ் பண்ணதே கிடையாது. அப்புறம் எங்கள் அம்மா முடிவு பண்ணதுக்கப்புறம் எங்கள் மாமாவையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து தாராவையும் வைஷுவையும் விட்டுட்டு வந்தீங்க? ஏன்னா வந்து அத்தை சொன்னாங்க, உனக்கு இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, பேர் தாரா வைஷு அப்படின்ட்டு. ஏன் அவங்க 2 பேரையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே நிச்சயம் நடக்கும்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாதுடி. நாங்கள் வந்து சும்மா சஞ்சய் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எங்கள் அக்கா வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் இங்கே என்னென்னவோ நடந்து இப்போ என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னப்பயே நான் வைஷுக்கும் தாராக்கும் அக்கா கால் பண்ணி பேசினாங்க. ஆனால் அவள் என்ன சொல்கிறாள், ஏன்னா எங்கள் கம்பெனியில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் தான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அத்தனை பேர் இருக்கும் போதும் அந்த பிரச்சனை நடந்துச்சு. அதனால் இப்போ நம்ம கம்பெனியில் யாருமே இல்லைன்னா மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு அவளை பயப்படுறாங்க. அதனால் கல்யாணத்துக்கு அப்போது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு செக்யூரிட்டியெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காளே. மற்றபடி அவளை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணணுங்கிற எந்த இதுவுமே கிடையாது. வர முடியாத சூழ்நிலை. இப்போ கல்யாணம் ஆனாலுமே அக்கா கண்டிப்பாக வந்து சென்னை போய் தான் ஆகும். ஏன்னா அக்காவோட இதில் தான் எல்லாமே இருக்குது. அக்கா இல்லைன்னா அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. கல்யாணம் ஆனாலுமே எங்களால் இங்கே இருக்க முடியுமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். நாங்கள் வந்து சென்னை போய் தான் ஆகணும். ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு எல்லாமே ஓகேவா. அதனால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அக்கா எடுக்கிற முடிவு தான். நீ சொல்கிறதும் கரெக்டு தானே மது. சென்னையில் தான் உங்கள் அக்காவுக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் அங்கே தானே இருக்கணும். இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சோடனே நீ கிளம்பிடுவியா? ஏய், கல்யாணம் முடிஞ்ச உடனேலாம் நாங்கள் கிளம்ப மாட்டோம். தெரியல அக்கா, என்னக்கா பண்ணுவோம்? கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு பிஸ்னஸ்லாம் அங்கே இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம்? அங்கே தானேக்கா போவோம் எப்படியா இருந்தாலும். ஆமாம் மது, போய் தான் ஆகணும். அத்தை கிட்ட இதை பற்றி பேசணும். முன்கூட்டியே இந்த முடிவெல்லாம் எடுக்கணும். முன்னாடியே பேசிடு சரியா அதை பற்றிலாம். அப்புறம் உங்கள் அத்தை கூட சும்மா இருப்பாங்க, ஆனால் உங்கள் பெரிய அத்தை கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அதனால நீ இப்பயே பேசிட்டு சரியா? சரிம்மா. அப்படியே யாழ்னிக்கும் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா உன் கூடயே வச்சுக்கோங்க, அவளையும் கூட்டிக்கோ சரியா? ஏமா அப்படி சொல்கிறீங்க? அவள் எங்கே இருந்தால் தானே உங்கள் கிட்டக்க இருப்பா. அப்படி இல்லை, எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் ஏற்கனவே வந்து கார்த்திக்குக்கும் சென்னையில் தான் வேலை பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் எல்லாருமே சென்னை போயிட்டீங்கன்னா அவள் தனியாக தானே இருப்பா. அதனால் அவளையும் கார்த்திக்கூடையே வர வச்சிடுறேன். எப்படியா இருந்தாலும் சஞ்சய் சிவா இவங்களும் சென்னைக்கு தான் வருவாங்க. அதனால நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ போகும்போது யானையும் கூட்டிகிட்டு போயிடு சரியா? உன் தங்கச்சி மாதிரி ஓகேவா? மது, ஜாரா, நிலா அவளுங்கள மாதிரி உனக்கு யானையும் இன்னொரு தங்கச்சி ஓகேவா? நீங்கள் சொல்லி தான் அவள் என் தங்கச்சியாம்மா. அவளை நான் எப்போ பார்த்தனோ அப்பையிலேருந்து அவளை நான் ஒரு தங்கச்சியாக தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதுமா. எனக்கு உன்ன மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்பயும் நான் உங்கள் பிள்ளை மாதிரி தானம்மா. என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே மனசே சரியில்லை. ஏதோ நடக்க போகிற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியலை. காரணமே இல்லாமல் மனசு ரொம்ப பதட்டமாக இருக்கு.
இவன் என்ன பண்ணிட்டு கிடக்கான் இங்க? டேய் வருண், என்னடா ஆச்சு? ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்க? உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? தெரியலடா கரண், கொஞ்ச நாளாவே மனசு சரியில்லாத மாதிரி இருக்கு. டேய் தேவையில்லாம எதையாச்சும் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படிதான் இருக்கும். நீ அதை பத்திலாம் யோசிக்காத. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்ப நான் அவசர அவசரமா ஓடியாந்து தெரியுமா. இன்னைக்கு மதியானம் எனக்கு ஒரு போட்டோ வந்துச்சு. என்ன? என்ன போட்டோ? என்ன ஆச்சு? பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. டேய் ஓவரா பில்டப் பண்ணாதடா. டக்குன்னு சொல்லு என்ன விஷயம்னு. நம்ம என்ன நினைச்சோம்? சிவாக்கும் சஞ்சய்க்கும் மட்டும்தானே என்கேஜ்மெண்ட் ஆனிச்சுன்னு நினைச்சோம். ஆமா, அவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் என்கேஜ்மெண்ட் ஆனிச்சு. அதுதான் இல்ல, அங்க ஒருத்தவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. என்ன? என்னடா சொல்ற? யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம அண்ணன் கார்த்திக்கு. என்னடா சொல்ற நீ? யார் பொண்ணு? யாரு கூட என்கேஜ்மெண்ட் ஆனிச்சு? நம்ம கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இங்க பாரு, அவனுக்கே தெரியாதுங்கிற மாதிரிதான் சரண் சொன்னான் என்கிட்ட தெரியுமா. என்னடா சொல்ற? ஆனா அண்ணனை கொஞ்ச நாளா பார்க்கும்போது யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படிலாம் இருக்காது. அப்புறம் எப்படி அவன் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டு அங்க போய் நின்னான்? உனக்கு ஒன்று சொல்லவா? கார்த்திக்கே இல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் வீட்டுல உள்ளவங்க கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க கார்த்திக்க. ஏன்? யார் அந்த பொண்ணு? வேற யாரு, நம்ம யாழ்னி. யாழ்னிக்கும் கார்த்திக்குக்கும் நல்லபடியா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. நமக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. டேய் வருண், சொல்றா. ஏன்டா ஏன் ஒரு மாதிரி நிக்கிற? அது ஒன்றும் இல்லை, திடீர்னு எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் வரேன். என்னடா நீ ஓகே தானே? நான் ஓகே தான், கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி நீ போ. சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன், நீ அதுக்குள்ள வா. ம் சரி வா. யாழினி, இது உண்மையா? நீ என் அண்ணனுக்கு மனைவியா வரப்போறியா? ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பார்க்கணும், நீ பேசுறத கேட்கணும், நீ சிரிக்கிறத பார்க்கணும், எவ்வளவுதான் நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா ஒரு நாளும் என் காதல உன்கிட்ட சொல்லாம போயிட்டேனே. சஞ்சய்க்கு, சிவாக்கு, கார்த்திக்கு இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட லவ் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாளைக்கு என் அண்ணனோட மனைவியா நீ இருக்கும் போது உன்னை எப்படி நான் பார்ப்பேன்? உன்னை எப்படி என் வாயால அண்ணின்னு கூப்பிடுவேன்? என்னால அது சத்தியமும் முடியாது யாழ்னி. நான் உன்னை இழந்துட்டேனா யாழ்னி? உண்மையாவே நான் உன்னை இழந்துட்டேனா? இப்பதான் புரியுது ஏன் கொஞ்ச நாளாவே என் மனசு சரியில்லைன்னு. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுச்சு. அப்போ என் மனசுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல நான் உன்னை இழக்க போறேன்ட்டு. யாழ்னி, இல்ல, என்னால இதை ஏத்துக்க முடியாது. நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல, நான் உன்னை இப்படி விடுற மாதிரி இல்ல. நான் ஊருக்கு வரேன். நான் எதுவுமே சொல்லாம என்னால கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன்டி. இங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை எவ்வளோ நான் மிஸ் பண்றேன் தெரியுமா. இல்ல, எதையுமே சொல்லாம நான் உன்னை இழக்கிறதுக்கு விரும்பல. என்ன நடந்தாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நான் ஊருக்கு வரேன், நாளைக்கு கிளம்புறேன். உன்னை தேடி வரேன்டி. ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்க எதுக்கு மீரா மதுவெல்லாம் அங்க அனுப்பி விட்டீங்க? கல்யாணம் முடிய வரைக்கும் அவளை இங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு இப்போ? ஏன் திடீர்னு இப்படி கத்துற? ஏங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுல இருந்து இந்த வீடே எவ்வளவு தெரியுமா கலகலப்பா இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப நீங்க எதுக்கு அவங்கள அங்க அனுப்புனீங்க? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க. இங்க பாருடி, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். சொல்லுங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அதாவது இப்ப எல்லாருக்குமே தெரியும் மீராவும் மதுவும் நம்ம வீட்டு பொண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்காக கல்யாணம் வரையும் அவங்கள தங்க வைக்க முடியாது இங்கேயே. ஏன் முடியாது? இங்க என்ன தங்குறதுக்கு இடமா இல்ல? ஏய் கிறுக்கி, நீ ஆனா கிறுக்கும் போது தாண்டி ஆனா நீ யோசிப்ப. நான் பேசுறத முதல்ல கேளு. நம்ம வீட்டுல எனக்கு நம்ம வீட்டுல இடம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஊர் ஜனங்க என்ன பேசுவாங்க அத முதல்ல யோசிச்சு பாரு. அது நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன? அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும் சில பேருக்கு அத பத்தி குறை சொல்றதுதான் வேலையே.
நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கல்யாணமே இன்னும் ஆகல அதுக்குள்ளேயும் ஒரே வீட்லயே தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தப்பா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்காகலாமா நம்ம மீராவையும் மதுவையும் அங்க அனுப்பணும்? அது மட்டும் இல்ல, இன்னும் மீராவும் மதுவும் நம்ம வீட்டு மருமகளா ஆகல. சரியா? இப்போதான் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படி இல்லடி, பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏங்க நான் அவளை என் மருமகளாவே பார்க்கல தெரியுமா? என்னுடைய மகளா தான் பார்த்தேன். என்னன்னு தெரியல. எனக்கு பெண் குழந்தைங்க இல்லாத குறைய இந்த கொஞ்ச நாள்ல அவளே தான் எனக்கு தீர்த்து வச்சல தெரியுமா? என்னை எப்படி தெரியுமா பார்த்துக்கிட்டாலே. நானும் மீராவையும் மதுவும் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி தான் பார்த்தேன். அப்புறம் ஏன்? இங்க பாரு, மீராவோடைய பேருக்கும் மதுவோட பேருக்கும் எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். என்ன மரியாதை குறைய போகுது? இங்க பாருமா, என்ன புரிஞ்சுக்கோ. இப்ப இருக்கிற காலம் வேற. யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது 10 பேர் 10 விதமா மாத்தி பேசுவாங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாலும் வெளியில உள்ளவங்க அதை வேற மாதிரி பார்க்கலாம். அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைமா. ம். இங்க பாரு, எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கும் தான் நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கு நம்ம தேவையில்லாம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஆமா, அதுவும் உண்மைதான். அதனாலதான் கல்யாணம் முடியற வரைக்கும் அவளுங்க என் தங்கச்சி வீட்லயே இருக்கட்டும். இங்க பாரு, நாளைக்கு மீராவும் மதுவும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரும்போது, நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வரணும். புரிஞ்சதா? புரிஞ்சதுங்க. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். எனக்கும் அவங்கள இங்க இருந்து அனுப்பி விடணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா நாளைக்கு நல்லது கெட்டதுன்னு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். மன்னிச்சிடுங்க. நான் அதுக்குள்ள அவசரப்பட்டு உங்ககிட்ட பேசிட்டேன். எனக்கு புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. சரி, நீ போய் வேலையை பாரு. நான் போய் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு மீரா மதுவெல்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். ஏதாச்சும் வேணும்னா அப்படியே வாங்கி கொடுத்துட்டும் வரேன். சரிங்க. சாயந்தரம் நானும் வருவேன் உங்க கூட. சரி, நான் உன்னை போவேனான்னு சொல்லவே இல்லையே, நீ போயிட்டு வா. என்ன கார்த்திக், என்னதான் கார்த்திக் உங்களுக்கு ஆணிச்சு? ஏன் கார்த்திக் இப்படி பண்றீங்க? ஏன் ஒரு நாளும் என் ஞாபகம் உங்களுக்கு வரலையா? எத்தனை ஃபோன் அடிச்சிருப்பேன், உங்க போனை நீங்க எடுக்காமல இருந்திருப்பீங்க இத்தனை நாளும். எனக்கு ஒரு கால் கூட பண்ணணும்னு உங்களுக்கு தோணல. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல நீங்க என்ன மறந்துட்டீங்களா? நான் எதை நினைச்சு கவலைப்படுறது கார்த்திக்? உங்க மேல கோவப்படுறதா இல்ல உங்களை நினைச்சு கவலைப்படுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு கால் பண்ணி நான் கொஞ்சம் வேலையா இருக்குன்ட்டாச்சும் சொல்லலாம்ல, இல்ல அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆச்சும் எனக்கு பண்ணிருக்கலாம்ல. ஒரு மெசேஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க கார்த்திக். தாரா, தாரா, வைஷு இருக்கலாமா? இன்னும் கொஞ்சம் வாய வெளியில. ஏய் பைத்தியக்கார நாயே, எவ்வளவு நேரமா ஆன்ட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, உன் காதுல விழுகல? என்னாச்சு இவளுக்கு? கொஞ்ச நாளா மண்டை காமி போன மாதிரி சுத்திட்டு இருக்கா. ஒருவேளை தலையில அடிபட்டிருக்குமோ? சேச்சே, அப்பெல்லாம் அடிபட்டிருக்காது. ஏய் தாரா, என்ன சொல்லு? உன்கிட்ட தான் நான் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஆன்ட்டி ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரு? லட்சுமி ஆன்ட்டி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி போய் பாரு. ஏய், அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்காங்க. வா. வரேன் போ. நீ கொஞ்சம் கூட சரியில்லை, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அது எனக்கு தெரியும், நீ கீழே போ, நான் வரேன். இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கோம், என்னதான் உள்ள பண்ணிட்டு இருக்காளுங்கன்னு தெரியலையே. வருவாளே ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருப்பாளே. உங்களை மாதிரி என்ன வெட்டியா இருக்க போறாளே? என்ன ஆச்சு பொசுக்குன்னு நாங்க வெட்டியா இருக்கோம்னு சொல்லிவிட்டீங்க? என்ன உங்களால நான் என்னடி சொல்றது? எத்தனை தடவை சொன்னேன் இந்த பிள்ளைங்களை வந்து அடிக்கடி பாருங்க பாருங்கன்ட்டு. எங்கேயாச்சும் ஒரு தடவை வந்து பாத்தீங்களா நீங்க? நாங்க என்னக்கா பண்றது, கொஞ்சம் வேலையா இருந்தோம். எது ஊர் சுத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு வேலை? சரிக்கா விடுக்கா. ஆன்ட்டி, வா வைஷு. எங்க தாரா எங்க? இந்த வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆன்ட்டி. சரி, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரூம்ல இருந்தோம், அதனாலதான் வர முடியல டாக்டர். சரி சரி, அந்த பசங்க எங்க? அவங்களாம் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க. ஏன் பிள்ளைங்களா, நீங்களும் எங்க கூடயே வந்திருந்திருக்கலாம்ல நிச்சயதார்த்தத்துக்கு. எங்க கூடயே வந்துட்டு எங்க கூட சேர்ந்து ஊருக்கும் வந்திருந்திருக்கலாம். தேவையில்லாம வராம இருந்துட்டீங்க. இது எவ்வளவு பெரிய நிச்சயதார்த்தம், அதுவும் உங்க அக்கா மீராக்கு நடக்குது.
எப்படி நீ வராம இருக்க? இப்ப ஒருத்தி இந்தாடி நேர கட்ட நேரத்தை என்னத்த பேசணும், உனக்கு அறிவு இல்ல? அக்கா, எங்களுக்கும் எங்க அக்காவோட நிச்சயதார்த்தத்தை பார்க்கணும் தான் ஆசை. என்ன பண்றது, எங்க சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. இங்க பேர் வைஷா ஏதாச்சும் சொல்லிட்டு கிடப்பா, எனக்கு தெரியும். நீங்க எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும். அடடா, தாராவே வந்துட்டாளே. தாரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உன்னை இப்படி ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா பார்க்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா தாரா, நீ இப்படி மாறுவேன் டக்குன்ட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னக்கா பண்றது, சின்ன குழந்தையாவே இருக்க முடியுமா? பிள்ளைங்களுக்கு பூ எடுத்துட்டு வந்தானே, எங்கடி அது? அக்கா, அது கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன்க்கா. போய் அதை எடுத்துட்டு வா. இந்த இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்த பொம்பளை நம்மள ரொம்பதான் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கு. ஆண்டி, அக்காவோட நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு? எல்லாமே நல்லபடியா நடந்துச்சுல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. ஒரு குறையும் சொல்ல முடியாது எதுலையுமே. ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. எங்களுக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா இங்க இருந்த சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் 3 மாசத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்ட்டு. புரியுதுமா, புரியுது. இங்க பாரு, உங்க அக்கா எப்படி தெரியுமா சிரிச்சுக்கிட்ட நின்னுட்டு இருந்தா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் 2-3 தடவை கேட்டேன் தெரியுமா, இது உண்மையிலேயே மீரா தானா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அப்படி இருந்தா தெரியுமா? அக்கா சந்தோஷமா இருந்தா நல்லதுதான். நாங்களும் போட்டோல பார்த்தோம். வீடியோ உனக்கு அனுப்ப இல்லையா? இல்லம்மா, போட்டோ மட்டும் தான் பார்த்தோம். சரி, மீராக்கும் மதுவுக்கும் மட்டும்தானே நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்க? ஆமாம்மா. ஆனா அங்க இன்னொரு பையனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. என்னது, இன்னொரு பையனுக்குமா? ஆமாம்மா, நானே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? போட்டோல பார்த்தோன்னே நானே ஷாக் ஆயிட்டேன். யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஆனா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருந்துச்சு. அந்த பிள்ளையும் குறை சொல்ல முடியாது, ரொம்ப அழகு பிள்ளையா இருந்துச்சு. நானும் பார்த்தேன். அக்கா, பூ கொண்டுட்டு வந்துட்டேன்க்கா. என்னடி இப்படி எடுத்துட்டு வர? அது ஒண்ணும் இல்லக்கா, பைய கிழிஞ்சிருச்சு. பேப்பர்ல எல்லாம் வச்சு கொடுத்தாங்க, அது ஊறி போயிடுச்சு. அதனாலதான் வெளியில இப்படி எடுத்துட்டு வந்தேன். சரி, கொடுத்து தொலை. இந்த வைஷு, இந்த பூவை 2ஆ கட் பண்ணி நீயும் அவளும் வச்சுக்கோங்க. ஐயா, எனக்கு பூ பிடிக்காது, இருங்க அவகிட்டே கொடுங்க. சரி தாராவா, நான் வச்சு விட்றேன். அந்த வரமா. அடியே வளர்ந்துகிட்டவளே, சொல்லுடி. எனக்கு என்னமோ தார சோகமா இருக்கிற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நல்லாதான் இருக்கான். நீ எதுவும் தேவையில்லாம பேசிட்டு நிக்காத. இல்ல, நீயே அவன் மூஞ்ச பாரு. ஒருவேளை ஏதாச்சும் நடந்திருக்குமோ? நீ ஏன் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருப்ப? சும்மானே எரி. நானே வீட்டுக்கு போகணும், எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. எப்பா, டிராவல் பண்ணி வந்ததே ரொம்ப இதா இருக்கு, கஷ்டமா. இப்பதான் தாரா பார்க்க அழகா இருக்கா. சரி பிள்ளைங்களா, நீங்க போய் உள்ள இருங்க. நான் அடிக்கடி இப்ப வருவேன், சரியா? ஏன்னா வீட்டுல நிலாவும் இல்ல. அவளை கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்ட்டா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அம்மா அங்கதான் இருக்க போறாங்களாம். இருக்கட்டும்மா, இருக்கட்டும். அவ அங்கேயே ஒட்டிக்கிட்டு வரமாட்டேன்ட்டா. சரி, நானும் விட்டு தொலைஞ்சிட்டு வந்துட்டேன். சரி, நான் வந்து நைட்டு வரேன், சரிங்களா? நீங்க எதுவும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. நான் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். அந்த பசங்களுக்கும் நானே செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஏக்கா, எங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு எடுத்துருவாங்க அக்கா. நானும் நைட்டு இங்க வந்துடுறேன். சரி, போய் தொலை, எடுத்துட்டு வரேன். சரி, அப்ப நானும் இங்கே வந்துடுறேன். அப்புறம் என்ன, எல்லாரும் வாங்க திம்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.